நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த வெலிங்டன் பகுதியில் மெட்ராஸ் ரெஜிஸ்ட்மெண்ட் சென்டர் ராணுவ முகாம் உள்ளது. இந்த ராணுவ முகாமின் ஒரு பகுதியில் அழகிய மினி படகு இல்லம் உள்ளது. இந்த படகு இல்லத்தின் சாலை ஓரங்களில் உள்ள மரங்களில் ஆயிரக்கணக்கான பழம் தின்னும் வௌவால்கள் முகாமிட்டுள்ளது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட வௌவால்கள் சமவெளி பகுதியில் இருந்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வருகை தரும். தற்போது நீலகிரி மாவட்டத்தில் பேரிக்காய், நாவல் பழங்கள் உட்பட பல்வேறு பழங்களின் சீசன் காலம் தொடங்கியுள்ளதாலும் ஆகஸ்ட் மாதம் தொடங்கியுள்ளதாலும் வௌவால்கள் அதிக அளவில் வந்து குவிந்துள்ளன. கொரோனா பரவல் காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் பக்தர்கள் வரும் 12ஆம் தேதி வரை சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆடி அமாவாசை என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவில்களில் கூடக்கூடும் என்பதாலும் நோய் தொற்று அதிகரிக்கக்கூடும் என்பதாலும் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கவும் புனித நீராடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக ராமேஸ்வரம் பேருந்து நிலையம், திட்டக்குடி சாலை, கடற்கரை சாலை ஆகிய பகுதிகளில் தடுப்புகள் அமைத்து உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் வெளியூர் பக்தர்கள் வராமல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு நாளுக்கு நாள் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகளின் வருகையால் முக்கிய பிரதான சாலைகள் அனைத்தும் வாகன நெரிசல் ஏற்பட்டு காணப்படுகிறது. இதனால் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் அதிகம் கூடும் இடங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனையும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் வெள்ளி நீர்வீழ்ச்சி சோதனைச் சாவடியில் மருத்துவத்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் இணைந்து தீவிர பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அரியலூரை சேர்ந்த பாலச்சந்திரு என்பவர் அதே ஊரை சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. சிறுமி அழுது கொண்டிருந்ததைக் கண்ட அவரது தந்தை விவரத்தை கேட்டுள்ளார். அப்போது சிறுமி நடந்தவற்றை தனது தந்தையிடம் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தந்தை இதுகுறித்து அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சந்திருவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் சங்கர் நகரில் அமைந்துள்ள காஸ்மோபாலிட்டன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக பொதுமக்கள் வழக்கறிஞர் மற்றும் காவல்துறை இடையே நட்புறவை ஏற்படுத்தும் வகையில் இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் குற்றம் போக்குவரத்து துறை ஆணையர் வேதரத்தினம் கலந்து கொண்டு இறகுப்பந்து போட்டியை துவக்கி வைத்தார். போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் காஸ்மோபாலிட்டன் கிளப்பின் செயலாளர் மாணிக்க வாசகம், தலைவர் கோவிந்தராஜ், பொருளாளர் விஸ்வநாதன், குழு உறுப்பினர்கள் உமாசங்கர் மற்றும் இறகுப்பந்து பயிற்சியாளர் ராஜவேலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் சென்னை வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் அப்துல் ஷபீக் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் கேஸ் சிலிண்டருக்கு பானை கட்டியும் மாலை அணிவித்தும் விறகடுப்பு மூட்டையும் நூதன முறையில் கண்டனத்தை பதிவு செய்தார். சென்னை மதுரவாயிலை சேர்ந்த 19 வயது இளம்பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அதனை இன்ஸ்டாகிராமில் பக்கத்தில் பதிவேற்றம் செய்து அதில் அந்த இளம்பெண்ணின் ஐடியையும் இணைப்பு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் அந்த ஐடியில் உள்ள நபரிடம் அதை டெலிட் செய்யுமாறு கூறியுள்ளார். ஆபாசமாக பேசிய அந்த நபர் பல ஆபாச பதிவுகளில் இதனை இணைப்பு செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த அந்த இளம்பெண் பெற்றோர் அறிவுறுத்தலின் பெயரில் மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் மதுரவாயல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் நேற்று ஒரே நாளில் 84 நபர்களுக்கு புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று ஆரம்பித்த நாள் முதல் தற்போது வரை 88,441 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய நிலையில் 867 பேர் வீடு மற்றும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டம் முழுவதும் தற்போது வரை 860 நபர்கள் கொரோனாவிற்கு உயிரிழந்துள்ளனர். கொரோனா பரவலை மேலும் கட்டுப்படுத்தும் விதமாக கடந்த 5ஆம் தேதி முதல் பல்வேறு கூடுதல் கட்டுப்பாடுகளை விதித்து திருப்பூர் ஆட்சியர் வினீத் உத்தரவிட்டார். அதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சூப்பர் மார்க்கெட் மற்றும் வணிக வளாகங்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுமையாக இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் பூங்காக்களுக்கு பொதுமக்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் திருக்குவளை சுற்றுவட்டார பகுதிகளான கொடியலத்தூர், மயிலாப்பூர், தென்சாரி, கோவில்பத்து, வடபாதி உள்ளிட்ட பகுதியில் சுமார் 350 ஹெக்டருக்கு மேற்பட்ட விளைநிலங்கள் உள்ளன. இதில் நிகழாண்டு 123 ஹெக்டர் நிலப்பரப்பளவில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்துள்ளனர். ஆற்றுப்பாசனம் மற்றும் பருவமழை பொழிவினை மட்டுமே இந்த நிலங்கள் நம்பியுள்ளன.
ஆனால் ஆற்றின் மூலமாக போதிய நீர்வரத்து இல்லாத காரணத்தினால் குறுவை நெற்பயிர்கள் கருகத் துவங்கியுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு போதிய நீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கொரோனா தொடர் விழிப்புணர்வு வாரத்தை ஒட்டி 100% கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்ட கிராம வார்டு அலுவலர்களை பாராட்டி விருதுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பழனிநாடார், சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் விருதுகளை வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் சேகரை பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரது மகன் விஜய் 2019ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். சிறுமியின் பெற்றோர் திருவாரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் விஜய் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு அவருக்கு திருவாரூர் ஒன்றிணைந்த மகிழா நீதிமன்றம் குற்றவாளி விஜய்க்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள துரப்பள்ளி அக்ரஹாரம் கிராமத்தைச் சேர்ந்த முருகப்பா என்பவரது மகன் முரளி. இவர் தனியார் நிறுவனத்தில் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்து வருகிறார். இவரும் ஓசூர் அருகே உள்ள பேரிகை நாநகர் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் மகள் காவியாவும் முகநூலில் அறிமுகமாகி 1.5 ஆண்டுகளாக இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் வெவ்வேறு சமூகம் என்பதால் இவர்களது காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் மனம் முடிந்த காதலர்கள் துரப்பள்ளி கிராமத்தின் அருகே உள்ள பகுதியில் விஷம் குடித்து தற்கொலைக்க முயன்றுள்ளனர். இதனை அறிந்து முரளியின் நண்பர்கள் இருவரையும் மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அப்போது தீவிர சிகிச்சைக்கு பின்னர் இருவரும் காப்பாற்றப்பட்டனர். இந்த நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஓசூர் நகர காவல்துறையினர் காதலர்கள் இருவரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையில் கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு காரணமாக ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் பணிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்க வேண்டும் என்று வேதாந்தா நிறுவனமானது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்ததைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் 4 மாதம் அனுமதி வழங்கியது. பின்னர் இதற்கான அனுமதி கடந்த மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் முதற்கட்டமாக ஆலையில் பணியாற்றிய பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். பின்னர் ஆலைக்கு வழங்கப்பட்ட தண்ணீர் ஆகியவை நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ஆலை இயக்குவதற்காக கடந்த மே மாதம் முதல் நாள் ஒன்றிற்கு 24 மெகாவாட் மின்சாரம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆலைக்கு வழங்கப்பட்டு வந்த மின்சாரம் இரவு முதல் நிறுத்தப்பட்டது. திண்டுக்கல் எருமைக்கார தெருவை சேர்ந்தவர் மணிகண்டன். இவருக்கு திண்டுக்கல் கமலா நேரு மருத்துவமனை சாலையில் சொந்தமாக பர்னிச்சர் கடை உள்ளது. இந்த நிலையில் காலை வழக்கம் போல் தனது மகன் விபின் பிரசாத்துடன் கடைக்கு வந்துள்ளார். அப்போது கத்தி, எரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கடைக்கு வந்த மர்ம கும்பல் கடைக்குள் இருந்த மணிகண்டனை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். இதனை பார்த்த மகன் விபின் பிரசாத் செய்வதறியாது கூச்சலிட்டுக் கொண்டு வெளியில் ஓடி வந்துள்ளார். பின்னர் இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து கொலை குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த கவுல் பஜார் பகுதியில் பிளாஸ்டிக் கவர் விற்பனை செய்யும் கடை வைத்து நடத்தி வருபவர் சுப்பையா. இவர் பிளாஸ்டிக் கவரோடு சேர்த்து குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களையும் கடையில் வைத்து விற்பனை செய்து வருவதாக சங்கர் நகர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் பெயரில் கடையில் அதிரடியாக சோதனை மேற்கொண்ட போலீசார் கடையில் இருந்து 30 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து சுப்பையாவை கைது செய்த போலீசார் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அழகப்பாபுரம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய வன உயிரியன குற்றத் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து குமரி மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் அழகாபுரம் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அதில் வாடகை வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்களான மான் கொம்பு, ஆமை போடு, யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள், சந்தன மரத்தினால் ஆன சிலைகள், முள்ளம்பன்றி முட்களால் செய்யப்பட்ட பெட்டி மற்றும் கடல் சங்கு போன்ற பொருட்கள் விற்பனை செய்வது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விற்பனையில் ஈடுபட்ட கன்னியாகுமரி மாவட்டம் ஜேம்ஸ்டவுன் பகுதியைச் சேர்ந்த சாம்ராஜ், நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண்ட்ரூ ஃபெரஸ், ஷங்கர் ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் குட்கா புகையிலை பொருட்களின் விற்பனை அதிகமானதைத் தொடர்ந்து அதனை ஒழிக்கும் விதமாக சென்னை பெருமாநகர காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்குன்றம் சுற்றுவட்டார அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கம் சார்பில் வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக செங்குன்றம் சமுதாய நலக்கூடத்தில் குட்கா புகையிலை பொருட்கள் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட புழல் சரக உதவி ஆணையர் ஆதி மூலம் குட்கா புகையிலை பொருட்கள் வியாபாரத்தை அறவே ஒழிக்க வேண்டும், மீறி யாரேனும் புகையிலை பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டால் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என எச்சரிக்கை விடுத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கம்மம்பட்டி கிராமத்தில் புகழ்பெற்ற புனித மிக்கேல் ஆதித்தூதர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலய திருவிழா கடந்த மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 9வது நாளான இன்று ஆலயத்தின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனியை கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சருமான கடம்பூர் ராஜு துவக்கி வைத்தார். இமயமலையில் ஆண்டிற்கு ஒருமுறை பூக்கும் பிரம்ம காபலம் பூ இளவேனில் காலத்தில் மட்டும் நள்ளிரவில் பூத்து அதிகாலையில் உதிர்ந்து போகும் அதிசயம் உடையது. இந்த நிலையில் சேலம் கோரிமேடு அடுத்துள்ள கோம்பைப்பட்டி ஸ்ரீனிவாச நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரமேஷ் பாரதி தம்பதியினர். இவரின் மகன் சூர்யா வீட்டில் கடந்த 10 வருடங்களாக பிரம்மகமலம் பூச்செடிகளை வளர்த்து வந்தார். சமீபத்தில் மொட்டாக இருந்த பிரம்மகமலம் பூ தற்பொழுது பூத்துள்ளது. இதனையறிந்த அப்பகுதி மக்கள் இரவு நேரம் என்று கூட பாராமல் விடிய விடிய விழித்து அரிய காட்சியை கண்டு மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மேற்கு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது வள்ளுவர் நகர் பகுதியில் சிவா என்பவர் ரைஸ் மில்லில் சோதனையிட்ட போது அங்கு ரேஷன் அரிசி மூட்டைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது அங்கு 50 ரேஷன் அரிசி மூட்டைகள் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 50 மூட்டை ரேஷன் அரிசி பறிமுதல் செய்த காவல்துறையினர் பதுக்கி வைத்திருந்த சிவாவை கைது செய்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே தமிழக தொல்லியல் துறை சார்பாக கீழடி, கொந்தகை நகரம் உள்ளிட்ட இடங்களில் 7 கட்ட அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது அகரத்தில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட அகழாய்வின் போது பல்வேறு வகையான முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தாழிகளை ஆவணப்படுத்தும் பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சுடுமண்ணால் ஆன ஒரு உரைக்கிணறு ஒன்று தென்பட்டது. அதில் உள்ள வேலைப்பாடுகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது என்பது குறித்து தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மண்ணும் மரமும் குழுவின் சார்பாக திருவலம் அருகாமையில் பூட்டுத்தாக்கு பாலாற்று கரை ஓரம் 2500 பனை விதைகள் நடவு செய்யும் பணி நடைபெற்றது. மண்ணும் மரமும் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ராஜு, கூடுதல் பொது மேலாளர் பெல் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த பணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி ஆகிய 2 அணைகள் முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து தமிழகத்திற்கு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து வினாடிக்கு 5000 கன அடியும், கபினி அணையில் இருந்து 16000 கன அடியும், 2 அணைகளில் இருந்தும் வினாடிக்கு 21000 கன அடி உபரி நீர் தமிழகத்திற்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் வினாடிக்கு 6000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது அதிகரித்து 9000 கன அடியாக உள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சேலம் சாலையில் உள்ள ஏரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மருத்துவ கழிவுகள், ஊசி, மருந்து பாட்டில்கள், பயன்படுத்திய பஞ்சு உள்ளிட்ட மருத்துவ கழிவுகளை சாலை ஓரத்தில் மூட்டை மூட்டையாக வீசி சென்றுள்ளனர். இதனால் அப்பகுதியில் அதிகமாக துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மருத்துவ கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நீப்பத்துறை ஊராட்சிக்குட்பட்ட வெள்ளாம்பட்டி கிராமத்தில் 35 இருளர் இன குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு முறையான வீடுகள் இல்லை என்பதால் தமிழக அரசு சார்பில் இலவச பசுமை வீடு வழங்கும் திட்டத்தில் வீடுகள் கட்ட மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசாணை வழங்கப்பட்டு தற்போது வீடுகள் கட்டும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதில் அரசு ஒப்பந்ததாரர் முறையாக கட்டாமல் தரமற்ற முறையில் கட்டிடம் கட்டுவதாக பொதுமக்கள் கேட்டதற்கு ஒப்பந்ததாரர் மிரட்டி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் சமூக நல சங்கம் சார்பில் கடம்பத்தூர் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. சமூக நல சங்க தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக கடம்பத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் கடம்பத்தூரை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் அளித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் இருந்து சமீப காலமாக வெளி மாநிலம் வெளி மாவட்டத்திற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவது அதிகரித்து வருகிறது. இதேபோல் ஈரோடு மாவட்டத்தில் தங்கியிருக்கும் வெளி மாநிலத்தவர்களுக்கு ரேஷன் அரிசியை கடத்தி அதிக விலைக்கு விற்கப்படுவதும் அதிகரித்து வருகிறது. இதனையடுத்து மாவட்ட குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் ஆங்காங்கே தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ரங்காம்பாளையம் பகுதியில் மாவட்ட குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு வேனை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் 1000 கிலோ ரேஷன் அரிசி கடத்தி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட முள்ளாம்பரப்பு பகுதியைச் சேர்ந்த தனசேகரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி டாட்ஸ் ஹில் இந்தியா இன்ஸ்டிடியூட்டின் தலைவர் டாக்டர் சரவணகுமார் மாபெரும் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை துவக்கி வைத்தார். இதில் தாய்ப்பாலின் அவசியமும் குழந்தைகள் நலன் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இதில் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். பாலாஜி, டாக்டர் ஷர்மிளா உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர்.